ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரெவ் டு ஹெட். நம்ம சேனலில் இது ரெண்டாவது மோட்டோ விளாக். அண்ட் நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா பச்சை மலைக்கு போயிட்டுருக்கோம். மார்னிங் 6 o'clock எழுந்துச்சி கிளம்பியாச்சு. 2 R15 வெர்ஷன் 3 போயிட்டுருக்கோம். சாரி, 3 R15 வெர்ஷன் 3 போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு டீம் இருக்குது, அவங்க வந்து நடுவில் ஜாயின் பண்ணிக்குவாங்க நம்ம கூட. அண்ட் இன்னைக்கு எந்த பிளானும் இல்லை. ஸோ போயிட்டு தான் என்ன எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணணும். அங்கே போயிட்டு தான் எதாக இருந்தாலும் பிளான் பண்ணணும். C1 2 3 3 வருஷம் 3 வந்துட்டுருக்கோம். ஓகே, நம்ம ஒரு டீ ஸ்பாட் வந்திருக்கோம். ஓகே, காலையில் என்ன குளிருதுப்பா. சே, ஆஹா. ஆக்சுவலி டீ போட முடியல, செம்ம க்ரௌடாக இருக்குது இந்த இடம். ஓகே, போகலாம். ஒன் மோர் திங் கைஸ், லாஸ்ட் டைம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு வந்து மிரர்ஸ் யூஸ் பண்ண சொன்னார். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், ஸ்டாக் மிரர்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க யாராச்சும் ஒரு ஆள். கரெக்ட் தான், ஸ்டாக் மிரர்ஸ் தான் பெஸ்ட்டு. இந்த மிரர்ஸை விட ஸ்டாக் மிரர்ஸ் தான் பெஸ்ட்டு. பெட்டர் விசிபிலிட்டி அதில் தான் இருக்கும். சி, வாட்ஸ் த அப்ஸ்டக்கல் அடங்கொய்யால இத்தா தண்டி கேட்டுச்சிங்களா. சி, மிரர்ஸ் லூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு தான். ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிருக்க முடியாது நம்மளால். ஓகே, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கொஞ்சம் வெள்ளை பெயிண்ட்டை ஜாஸ்தியாக தான் அடிங்களேன்ப்பா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. யா இங்கே பாரு, நாய்க்குட்டி ஒன்று ஓடி வருது. ஓய், வரமா போடா. எத்தனை ஸ்பீட் பிரேக்கர்ரா அட்டங்கப்பா. இந்த இடத்துல 4 ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சுப்பா. வாவ், இன்னைக்கு மார்னிங் கிளம்புனதுலேருந்து 2 டைப் ஆஃப் வியூ பார்த்தேன். எப்படின்னா, லெஃப்ட் சைடு 3 இருக்கு, ரைட் சைடு வந்து சன்ரைஸ் இருக்கு. ரைட் பண்ணும்போது சேஃப்டி கேஸ்லாம் வேர் பண்ணி ரைட் பண்ணுங்க. பெட்டர் ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து இன்ஜுரிஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாவ் வாவ் வாவ், என்ன அழகாக இருக்கு இடம்.
அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், இப்போது ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸ்குள்ளே மெதுவாக போங்க, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த ஃபீலே நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்கும். அப்படியே ஸ்மூத்தாக. இப்போ பாருங்கள், இந்த ரோடு வந்து ரொம்ப பெருசு கிடையாது. ஒரு பஸ்ஸு அண்ட் ஒரு டூ வீலர் போனால் அந்த ரோடு கேப் இல்லாமல் போயிடும். அண்ட் தென் வந்து மண்ணில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஓகே, கார்னர்ஸ். ஸோ அதுதான், இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர் வழியாக போனீங்கனாலும் நிறைய இந்த மாதிரி ட்விஸ்டிஸ் கார்னர்ஸ் இருக்கும். அதில் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். பொறுமையாக போங்க, ரொம்ப ஸ்பீடெலாம் பண்ண வேணாம். ஸ்பீடிங் பண்ணிங்கனால உங்களுக்கு தான் ப்ராப்ளம். சி, அவ்வளோதான், எவ்வளோ வேகமாக வர இருப்பா. ஓகே, பின்னாடி பீஸ் வருது. ஓகே, அதே மாதிரி ரைட் பண்ணும்போது கூட வரவங்களையும் பார்த்துக்கணும்ப்பா. கன்னியம்பாடி. ஹாய், நாய் துரத்துது பார்த்து. நீங்கள் வந்துட்டீங்க, நாய் என்னைய பாட்டு பிடிச்சி துரத்துது. என்ன ப்ரோ, ஹெல்மெட் கிளாஸ் க்ளோஸ் பண்ணியுமே உனக்கு வைசர் க்ளோஸ் பண்ணியுமே கண்ணில் தண்ணி வருது. வைசர் க்ளோஸ் பண்ணியுமே கண்ணில் தண்ணி வருது. அப்படியா? சரி, ஓகே, லீட் பண்ணுங்க. எப்பவுமே ரைடு வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் ரைட் பண்ணுறோன்னா பெட்டர். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ரைடர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். மனுஷன் தமிழ்நாட்டில் முக்கால்வாசி இடம் கிளாக் பண்ணியிருக்காரு பைக்கில். எதுவும் R15 நிறைய இடம் இருக்குது. அதில் மனுஷன் வந்து முக்கால்வாசி இடம், ஒரு 75% ஏரியாஸ் வந்து அவர் கவர் பண்ணியிருக்காரு. இந்த சைடு விண்மில் அண்ட் இந்த சைடு சன்ரைஸ். சூப்பராக இருக்குது. ஓகே, லீடை ஃபாலோ பண்ணுவோம். கார்னர்ஸ். சூப்பராக இருக்கே. அழகா இருக்கு. சைடு அந்த விண்மில். அண்ட் சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சரி, ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, ட்ராவல் பண்ணுங்கள், மெமரிஸ் நிறைய கலெக்ட் பண்ணுங்கள். கடைசியில் எவ்வளோதான் ஓடி உழைச்சி இருந்தாலும் லாஸ்ட்டில் ஒரு ஓரமாக வயசானதுக்கப்புறம் ஒரு சேர் கிடைக்கும். அந்த சேரில் உட்காந்து யோசித்து பார்த்து ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுறதுக்கு நல்ல மெமரிஸ் வேணும். ஸோ ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயம், ட்ராவல் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு, சந்தோஷம் உங்களுக்கு எந்த விஷயம் ஹாப்பினஸ் கொடுக்குதோ அதை வந்து செய்யுங்க. அதுக்குன்னு ப்ரொஃபஷ்னல் லைஃப் வேறு, அந்த என்ன சொல்கிறது, ஏன்னா ப்ரொஃபஷ்னல் லைஃப் வேறு, நம்ம பர்சனல் லைஃப் வேறு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் நிறைய பேர் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி இது என்ன சொல்கிறதுனா, அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கன்ஃபியூஸ்டான லைஃப்பில் இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. ப்ரொஃபஷ்னல் லைஃப் வேறு, பர்சனல் லைஃப் வேறு. ஸோ ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ப்ரொஃபஷ்னலாக இருங்க. பர்சனல் லைஃப்பில் உங்களோட ஹாப்பினஸ் எதுவோ அதை மட்டும் பண்ணுங்கள். எந்த விஷயம் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக இருக்கீங்கன்றதை பார்த்து பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறோம், அதை வந்து ஒரு ஹாபி மாதிரி இருக்கும். சும்மா இருக்க போல ட்ராவல் பண்ணுவாங்க. தட்ஸ் குட், நானும் அப்படி தான். அண்ட் ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணிங்கன்னா நிறைய மெமரிஸ் கெயின் பண்ண முடியும்.
பச்சை மலை கிட்ட வந்துட்டோம். இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்களுக்கு இது பெருசாக தெரியுமான்னு தெரில. நம்மளை மாதிரி சிட்டியிலே இருக்கவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி இடம்லாம் பார்க்க ரொம்ப புதுசாக இருக்குது. நிறைய பேர் ட்ராவல் பண்ணாமலே இருக்கீங்க லைஃப்பில். நிறைய பேர் நல்லா ட்ராவல் பண்ணுங்கள். அண்டு நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருசாக ட்ராவல் பண்ணால் லைஃப்பில் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஓகே, அவங்கள கொஞ்சம் கீப் அப் பண்ணுவோம். ஓகே, செக் போஸ்ட் வந்தாச்சு. ஓகே சார். எல்லா சைடும் நல்லா க்ரீனாக இருக்குப்பா, சான்ஸே இல்லை. ஓகே, கார்னர்ஸ். இந்த ரோடு வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. ஸோ பார்த்து தான் போனோம். ஐ மீன் வெட்டால் இருக்குதுன்றதை விட அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மண்ணாக இருக்குது. ரோடு கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான்ப்பா இருக்கு.
ஹார்னஸ் பண்ணி ஏறுறது. பைக் ஓரமாக நிறுத்துங்க ப்ரோ. ஆ ஃபஸ்ட் கியர்லேயே ஆஃப் பண்ணிங்க. அப்போ தான் ப்ரோ அந்த ஒரு மாதிரி ரோட்டில் பேந்து மண் மாதிரி இருக்குல்ல, அது ஸ்கிட் ஆகுது. மழை பெஞ்சனால எடுத்துட்டு வந்துருச்சு. ஓகே ஸ்கிட் ஆகுது. எங்கே கார் ப்ரோ வா ப்ரோ. ஆமாம் செத்துருப்பான் மனுஷன். ப்ரோ வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கு ப்ரோ. லைவ் ரிலே கொஞ்சம் டிலே.